கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் இப்போ நான் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். கடக சுக்கிர பெயர் இதனால் வரைக்கும் மிதுன ராசியில் இருந்த சுக்கிரன் வருகின்ற 7/7/2024 முதல் 31/7/2024 வரை கடகராசியிலே சஞ்சரிக்க போகிறார். அப்போ அந்த கடகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய பலாபலன்கள், அதனுடைய பொது பலன்கள் என்ன, 12 ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்ன, பார்வை பலன் என்ன, ஸ்தான பலன் என்ன, அதை தான் சொல்ல போகிறேன். இப்போ அந்த வகையில் மேசராசி தான் முதல் ராசியாக வருது. அதுபடி நான் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் சொல்ல போகிறேன். இப்போ பொது பலனை சொல்ல போகிறேன். இப்போ உள்ள கிரக நிலை பார்க்கும்போது மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன், இப்போ சுக்கிரன் வந்து சேர்ந்துருவார். சந்திரனும் இருக்கார் கடகத்தில் இந்த சுக்கிர பயிற்சி ஆகிற அன்னைக்கு. அது இல்லாமல் கண்ணியில் கேது, கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கார். இதுதான் கிரக சூழ்நிலை. இதை வச்சு பார்க்கும்போது பொதுவாக இது நாள் வரைக்கும் நம்ம சுக்கிர பயிற்சி தான் சொல்ல போகிறோம். சுக்கிரனை பற்றி தான் சொல்லணும். இது நாள் வரைக்கும் சுக்கிரன் மிதுன ராசியில் இருந்தார். மிதுன ராசின்றது புதன் தான். அந்த புதன் வந்து சுக்கிரனுக்கு வந்து பெரிய பகைன்னு சொல்ல முடியாது. இப்போது சந்திரனுடைய வீட்டில் வந்திருக்கார். கடகராசி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான் அந்த ராசிக்கு அதிபதி. அந்த சந்திரன் வீட்டுக்கு வந்திருக்கார். பொதுவாக சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலே ஜோதிட சாஸ்திரப்படி வளர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. அப்போ கண்டிப்பாக வளர்ச்சி தான் பெற போகிறீங்க. இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது மக்கள் எல்லாருக்கும் அந்த தேவையான ஆசைகள் நிறைவேறும். அது முக்கியமான விஷயம். இந்த சுக்கிரன் வந்து கடகத்தில், அதுவும் சந்திரனும் கூட இருக்கார். அது பயிற்சி ஆகும்போது சந்திரனும் கூட இருக்கார். அப்போது கடகத்தில் சுக்கிரன், சந்திரன், ஏற்கனவே அங்கே புதன் இருக்கார். புதன், சுக்கிரன், சந்திரன் இந்த 3 பேருமே இருக்காங்க. 3 பேருமே நல்ல ஒரு கிரகங்களாக சொல்லப்படுகிறார். அப்போது புதன் வந்து கல்விக்குரிய கிரகம். சகல விதமான சாஸ்திரங்களுக்கு படிப்பு, கல்வி, மதிப்பு, மரியாதை இதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம். சுக்கிரன் வந்து எல்லா வகையான ஆசாபாசங்கள், சந்தோஷமான விஷயங்கள், நம்மளுக்கு சகல சௌபாக்கியம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிரன் தான். சந்திரன் வந்து நல்ல ஒரு அன்பு, பாசம், மனித நேயம், அதன் பிறகு மனநலம், மனோகாரங்க சொல்ல போகிறாங்க சந்திரன். அதனால் மனநலம் நன்றாக இருக்கிறது, தெளிவான சிந்தனையோடு இருக்கிறது, எண்ணங்கள் பூர்த்தி ஆகிறது. அரசாங்கத்தோடைய தொடர்பு உடைய கிரகமும் சந்திரன் தான் சொல்லப்படுது. சூரியனும் உண்டு, சந்திரனும் உண்டு. ஏன்னா 2 பேரும் ராஜகிரகங்கள். அரசாங்கத்துடைய உதவிகள், அரசாங்கத்து மூலிமா நல்லது நடக்கிறது, இதெல்லாமே சந்திரனுடைய பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது எல்லா விதமான மக்களுக்கும் நல்ல அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், கல்வியில் வளர்ச்சி ஏற்படும், தேவையான பொருட்கள் வீடு வந்து சேரும், நல்ல மாற்றத்தை உணர்வாங்க. சாதாரண ஒரு வீட்டில் இருப்பாங்க, அவங்க வாடகை வீட்டு போனால் கூட அந்த வீடு சொந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். புது விதமான திட்டங்களை போடுவாங்க. இது இல்லாமல் சுக்கிரன் வந்து பார்க்கும் இடம் வந்து மகர வீடாக இருக்கிறது. மகர வீடு சனி. சனி வந்து நட்பு கிரகம் தான் சுக்கிரனுக்கு. அப்போ மகர ராசியை பார்க்கும் பொழுது பார்வை பலனும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்போ சுக்கிரனுக்கு ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை. அப்போ அந்த மகர ராசியை பார்க்கும் பொழுது கடல் கடந்த வாணிகம் சிறக்கும், நல்ல ஒரு நீரின் மூலமாக ஏற்படக்கூடிய பொருட்கள் உற்பத்தி ஆகும், அது வளர்ச்சி பெறும். கடல் வாழ் உயிரினங்கள் விலை ஏற்றங்கள் இருக்கும். அது மூலிமா சம்பாதிக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க, வளர்ச்சி அடைவாங்க. ஏற்றுமதி இறக்குமதி நல்லா, வாணிகம் நல்லா முன்னேற்றமாக இருக்கும். இது மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் தான் சொல்லிட்டு வரேன். தீமையான விஷயங்கள் எதுவும் நடக்க போகிறது இல்லை. அதனால தான் நல்ல விஷயம் சொல்லிட்டு வரேன். அப்படி ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கணும், நெகட்டிவான விஷயங்கள்னாக்கா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சில பேருக்கு அதிகமாக, அதாவது இப்போ ஒரு ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது, அந்த மாதிரி எண்ணங்கள் மேலோங்கும். அப்போ அந்த ஆசை மட்டும் பட்டு நியாயமான ஆசையாக இருந்தால் நல்லது நடக்கும். பேராசைப்பட்டால் பெரு நஷ்டம் தான். அப்போது பேராசைப்பட்டு நீங்கள் செய்யக்கூடாத செயலை செஞ்சு, போகக்கூடாத இடத்துக்கு போய், பழகக்கூடாத நட்பு பழகினீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரப்போகுது. இதுதான் இந்த பொது பலனை நான் இப்போ சொல்லியிருக்கேன் இந்த சுக்கிர பயிற்சிக்கு. அதனால் இது கவனமாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அடுத்ததாக மேசராசிக்கு போக போகிறேன். சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. மிதுனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்திருக்கார். அவர் பார்க்கிற இடம் 8ஆம் இடம். இதை பற்றி அந்த பதிவில் சொல்ல போகிறேன். பொதுவாக உங்களுக்கு மிதுனராசிங்களுக்கு புதனுடைய ராசி அதிபதி. அப்போ சுக்கிரன் வந்து நட்பு தான், நன்மை தான் செய்வார். அப்போது 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்திருக்கனால தனம், குடும்பம், வாக்கு, கொடுக்கல் வாங்கல் இதெல்லாமே நல்லது நடக்க போகுது. இது வரைக்கும் கொடுக்கல் வாங்கலுக்கு பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ வந்து சரியாக வந்திருக்கும். நீங்கள் கொடுத்த பணம் திரும்பி வரும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும், குடும்பத்தில் எல்லோரும் உங்களை மதிப்பாங்க.
அந்யோன்யமாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் அந்த குடும்பஸ்தானத்திலேயே சந்திரனும் புதனும் சேர்ந்திருக்கனால எல்லா வகையிலும் உறவு மூலிமா, தாய் வழி உறவு மூலிமா, மாமன் மைத்தின உறவு முக இதெல்லாமே நன்மை நடக்கும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தாய் மாமா தான் எந்த ஒரு விழாவிலையும் முன்னின்று நடத்துவார். அதுதான் இப்போ உங்களுக்கு இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தாய் மாமனுடைய உதவி கிடைக்கும். அது ஆனந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க மூலிமா அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க, அவங்க மூலிமா உதவி, பண உதவி கிடைக்கும், பொருள் உதவி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். நீங்களும் அவங்களுக்கு உதவியாக இருப்பீங்க, அவங்களும் உதவியாக இருப்பாங்க. அதுதான் இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கும். இது மாதிரி நடக்க போகுது. இது இல்லாமல் தாய் வழி உறவுலையும் உங்களுக்கு நன்மை கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குவீங்க. உங்களுக்கு உண்டான வருவாய் அதிகரித்து காணப்படும். அது மூலிமா வாங்கி சேர்ப்பீங்க. இந்த பொருள் ரொம்ப நாளாக வாங்கலாமல் இருந்தேன், வாங்கிட்டேன் அப்படின்னு போகிறவன்லாம் காமிப்பீங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது எல்லாமே நடக்க போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்பட போகிறதுனால் அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு அடிக்கடி அம்மன் கோயில் வழிபாடு போயிட்டு வரணும், செவ்வாய் வெள்ளிக்கிழமை போயிட்டு வரணும், ஞாயிற்றுக்கிழமையில் திருஷ்டி கழிச்சு போடணும், பூசணிக்காய் சுற்றி போடணும், எலுமிச்சம்பழம் சுற்றி போடணும், சூரத்தேங்காய் உடைக்கலாம், பிள்ளையாருக்கு போய் சூரத்தேங்காய் உடைச்சிட்டு போகலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு திருஷ்டி ஏற்பட போகுன்னு சொல்லும்போது அதுக்குண்டான திருஷ்டி பலனை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் அவர் 8ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு இந்த அதிகமாக பணம் வருது, உதவி சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, அதனால் கண்ட உணவுகளை சாப்பிடாமல் லிமிட்டாக நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அதை சாப்பிட்டு வரணும். இப்போலாம் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் இப்போலாம் பார்த்திங்கன்னா மிட் நைட் ஃபுட்டுன்னே வந்து இப்போது நிறைய ஹோட்டலில் அப்போலாம் பார்த்திங்கன்னா 10 மணி வரைக்கும் தான் இருக்கும், அப்புறம் விட்டுருவாங்க. அப்புறம் 11 மணி ஆச்சு. இப்போலாம் பார்த்திங்கன்னா 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கு வந்து பேர் மிட் நைட் ஃபுட்டுன்றான், இது மாதிரிலாம் சொல்கிறான். அப்போது அந்த நேரத்தில் போய் சாப்பிடக்கூடாது. அந்த நேரத்தில் சாப்பிட்டாக்கா கண்டிப்பாக உடம்புக்கு செயல் இருந்துடுவோம். நம்ம தூங்குற நேரத்தில் போய் சாப்பிட்லாமா? அதுக்கு தானே ஒதுக்கியிருக்காங்க அந்த நேரம். காலையில் இரவு 10லேருந்து காலை 6 வரைக்கும் தூங்கக்கூடிய நேரம்னு ஒதுக்கியிருக்காங்க. அந்த நேரத்தில் போய் சாப்பிட்டாக்கா அது ஜீரணமாகிறதுக்கு லேட் ஆகும். அப்போது அப்படியே சாப்பிட்டாலும் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவு சாப்பிடணும். அதனால் மிதுனராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்கும்போது நீங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கலாம். இப்போ உள்ள காலகட்டத்தில் போகாமல் இருக்கிறது நல்லது. இரவு நேரங்களில் ரொம்ப போய் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. கண்டது சாப்பிடக்கூடாது, உடம்பு கெட்டு போயிடும். அது இல்லாமல் உங்களை உடம்பை பார்த்துக்கணும். சிறுநீரக பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். சுகர் உள்ளவங்களாம் சரி டெஸ்ட் பண்ணிக்கணும். அது இல்லாமல் வந்து பெரும்பாலும் வந்து திரவ உணவு சாப்பிட்றது ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில். இது மாதிரிலாம் பண்ணணும். இது இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் எதிர்பாராத உதவிகள் எல்லாமே கிடைக்கும். எதிர்பாராத நட்பு வட்டாரத்துலேருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். எல்லாமே செஞ்சுருப்பாங்க. நிறைய பேர் நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீங்கள் உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருப்பாங்க, ஆனால் ஒன்றும் செய்யாமல் போயிருப்பாங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்வாங்க. அது ஒரு நாள் மனசில் நினச்சிட்டு போவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நான் வந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த நேரத்தில் என்னாலும் செய்ய முடியல, இப்போ வந்து சொல்கிறேன் டக்குன்னு வீட்டுக்கு வந்து ஏதாவது கொடுத்துட்டு போயிடுவாங்க. பொருள் கொடுத்துட்டு போவாங்க, இல்லைன்னா கவரில் பணம் போட்டு கொடுத்துட்டு போடுவாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அது எப்போ நடக்கும்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நடக்கும். அப்போ கண்டிப்பாக அதனால் நடக்கும். அதுலேயும் உங்களுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியான விஷயமாக நடக்க போகுது. இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க நல்லது. அது ஆண்களுக்கு தான் சொல்லி ஆகணும். அப்போது ஆண்கள் வந்து பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பழகும் விதத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். இது மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கணும். இதுதான் அந்த சுக்கிர பயிற்சியில் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது நல்லா கேட்டுங்க, பெருமாள் வழிபாடு உங்களுக்கு 9. அதுலேயே அழகான பெருமாள் யார்? சுந்தரராஜ பெருமாள். சுந்தரனாலே அழகு தானே. சுந்தரராஜ பெருமாள் வணங்கிட்டு வரலாம். அது இல்லாமல் வந்து சீனிவாச பெருமாள், அவர் வணங்கிட்டு வரலாம். அவரும் அழகாக இருப்பார், அவர் வணங்கிட்டு வரலாம். வெங்கடாஜலபதி ரொம்ப அழகாக இருப்பார், அவரை வணங்கிட்டு வரலாம். அழகுள்ள பெருமாள் இதுமாதிரி அது மாதிரி அழகர் மலை பெருமாள் விசேஷமாக சொல்லுவாங்க இல்லையா. இப்போது கூட இந்த மதுரையில் கூட விசேஷமாக சொல்லப்படுது. கல்லர் அவர் கூட பெருமாள் தான் அம்சம் கொண்டவர் தான், அவரை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் வழிபட்டு வந்தீங்க ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. ஸ்ரீதேவி பூதேவி சேர்ந்த பெருமாள் வழிபட்டு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு 2 வித வருமானங்கள் இந்த சுக்கிர பயிற்சியில் வரக்கூடிய அம்சமாக இருக்குது. வெளிநாடு வெளியூர் பிரச்சனை கண்டிப்பாக வரும், அது மூலிமா நல்லது நடக்கும். இதெல்லாம் நடக்க போகுது. நீங்கள் தான தர்மம் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு வரலாம். குழந்தைங்களுக்கு ஏற்ற துணிமணி வாங்கி கொடுக்கலாம், பள்ளிக்கு செல்லக்கூடிய உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம். அது இல்லாமல் ஃபீஸ் கட்டினாமல் முடியாமல் இருப்பாங்க, கஷ்டப்படும். அது உங்கள் கண்ணில் பார்த்தாலோ காதில் கேட்டாலோ அதை செய்யலாம். அது இல்லாமல் ஷேர் பண்ணி விடலாம் எல்லாருக்கும். நீங்கள் வந்து காமிச்சு மற்றவங்க மூலிமா வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். உதவி ஏதோ ஒரு வகையில் செய்யணும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தாலே போதும். தான தர்மம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்களை கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எல்லா நலம் பெற்று வாழ் போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி
விடைபெறுகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.